ஹாய், ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி, திங்கக்கிழமை பருப்பு சாம்பார், நேற்று காரக்குழம்பு. இன்றைக்கி என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு மண்டை குழம்பி கடைசியில் ஒரு 4 சாத்துக்குடி இருந்துச்சுங்க. அதை 3 மட்டும் எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ரைஸ் மாதிரியே இதையும் சாத்துக்குடி ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சுங்க. பிழிஞ்சிட்டு ஒரு காப்பி வடிகட்டியை வச்சு எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. விதையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த வடிகட்டியை நல்லா கழுவி வச்சிடலாம். இல்லைன்னா பால்கள் நம்ம வடிகட்டினா திரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடலப்பருப்பும் போட்டுக்கலாம். இது கூட கருப்பு உளுந்து நான் தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட தாளிக்க சேர்த்துக்கலாம். இது கருப்பு உளுந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம அந்த பிழிஞ்சு வச்ச சாறு அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ஜாஸ்தி வேண்டாம். இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு அது கசந்துரும். அதனால் இப்போ சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் போட்டு கிளறிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.